இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் யார்? அவருடைய ஜனங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிசயமாய் நடத்துகிற கர்த்தர் இந்த கால வேளையிலே நம்மிடத்தில் பயங்கள், அநேக சோர்வுகள், நாளைய தினத்தை குறித்த கவலைகள், என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, இல்லை, கர்த்தர் நினைப்பது மாத்திரமே நடக்கும். சம்பூரணமாய் நம்முடைய உணவுக்கு அடுத்த காரியங்கள், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் நமக்கு ஒரு முன்மாதிரி. எவ்வளவு அதிசயமாக! ஐயோ, பாதை இல்லையே, கடல் முன்பதாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய கடலாக இருந்தானே, பிரிக்கிறதற்கு நான் அல்லவோ இருக்கிறேன் என்று பிரித்து வழி நடத்தினார். ஐயோ, பின்பதாக அவர்களும் வருகிறார்களே, அழித்து விடுவார்களே, ஆயுதங்களோடு வருகிறார்களே. யுத்தமில்லாத அழிவு, செங்கடலை அவர்களை மூழ்கச் செய்தார். ஆம், நம்ம வாழ்க்கையிலையும் கூட அதைத்தான் செய்வார். நாம பிரமிக்கலாம், நாம கவலைப்படலாம், நாம் யோசிக்கலாம், ஆனால் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். எகிப்திலிருந்து கானானுடைய எல்கைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் மகாபெரிய ஒரு கோட்டை அடைத்திருந்தது. ஆண்டவர் சொன்னார், துதியுங்கள், நீங்கள் துதியுங்கள். இந்த காலவெளியில் நம்மோடும் பேசுகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து நாம் தேவனை ஆராதிப்போம். ஆண்டவருக்கு நாம் யோசனை சொல்லுகிறவர்கள் அல்ல, இப்படியெல்லாம் செய்யும் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. உங்க சித்தம் நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற கூட்டமாய் நாம் இருக்க வேண்டும். அவர் எதை செய்கிறாரோ அதை நாம் மகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார், செம்மையாய் செய்வார், சரியாக செய்வார், மேன்மையாக செய்வார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் யாரெல்லாம் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும்போது கர்த்தரை சார்ந்திருந்தார்களோ, கர்த்தரை உறுதியாய்ப்படுத்தியிருந்தார்களோ, அவர்களை அவர் ஜனமாக அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். இந்த காலவேளையிலே நம்மையும் கூட அப்படித்தான். நாம் அவருடைய ஜனமாய். யார் அவருடைய ஜனம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள், அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்கள். அவர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது. தாவீது தன்னுடைய விண்ணப்ப சங்கீதமான 17 சொல்லுகிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நம்பிக்கையுடைய ஓட்டம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சங்கீதம் 18:18 கூறுகிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு
ஆதரவாயிருந்தார். ஆண்டவரை சார்ந்திருக்கும் போது அவர் நம்மை வெட்கப்பட்டு போக அனுமதிக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகும்போது எகிப்தியர்கள் அப்படித்தான் யோசித்தார்கள். வெட்கப்பட்டு போவார்கள், பாதியில் பிரயாணம் முடிந்துவிடும், எங்கே போவார்கள், எங்கே தங்குவார்கள்? எல்லாவற்றையும் பார்த்து கொண்ட கர்த்தர் நமக்கும் செய்வார். இந்த நாளிலே நமக்கும் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களுக்கும் அதிசயங்களை செய்கிறவர், எங்களையும் வெட்கப்படுத்த அனுமதிக்காத கர்த்தர், எங்களையும் மகிழ பண்ணுகிற கர்த்தர், உடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.